மாண்புமிகு மக்கள் குரல் உறவுகளுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என்றும் அன்புடன் உங்களின் அன்பு சகோதரர் சஞ்சயின் சிறுகதையோடு தொடர்வோம் இந்த நிகழ்ச்சியை. ஒரு சராசரி மனிதன் அவனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பான், துன்பம் வந்து சேர்ந்து போச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு மூலையில் உட்காந்துடுவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடைறதும் இல்லை, துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போகிறதும் இல்லை இன்னும் வச்சுக்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆளே இல்லை. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிக்கிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் என்னன்னு கேட்டார். அதுக்கு அந்த ஞானி சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? இன்பத்தில் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தில் சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அப்படின்னார். சரி சாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார் இவர். அதை ஒரு கழுதைக்கிட்டே இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னார். வந்தவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஞானி. நீங்கள் நாளை காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன் அப்படின்னார். சரின்னு இவரும் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க, வந்து உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனிங்கன்னார். இவருக்கு இன்னும் புரியல, ஒரே குழப்பமாக இருந்தது. இருந்தாலும் அந்த ஞானி சொன்ன மாதிரியே உட்காந்தார். கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுதை போச்சு. அது முதுகு நிறையா அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு சலவை தொழிலாளி அதை ஓட்டிக்கிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாக தான் வருவாங்க அப்படின்னா. ஞானி சொன்ன மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த குதையை கவனித்தார். ஞானி சொன்ன மாதிரியே அந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருக்கணும்னார். அதே மாதிரி இவரும் இருந்தார். சாயந்தரம் அந்த ஞானி சொன்னார், ஐயா, இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதை கவனிங்கன்னார். இவரும் கவனித்தார். கழுதையும் வந்தது. அது முதுகில் செலவு செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. பெரியவருக்கு ஒன்றும் புரியலை, பொறுமை இழந்துட்டார். சரி சாமி, இந்த கழுதைக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார். ஐயா, இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்க மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போவதும், மாலையில் வெண்மையான சுத்தமான துணைகளை சுமந்துக்கிட்டு ஊருக்கு போவதும், காலையிலே இது போகும்போது அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறங்கிறது வருத்தமும் அதுக்கு இல்லை, சாயந்தரம் திரும்பி வரும்போது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வரமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்தா நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னார். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்கிறத விட எதை கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுற மாதிரி ஒரு காட்சி வருது, தண்ணீரும் வழியுது. படம் முடிஞ்சுது பார்த்திங்கன்னா அந்த திரை நனைஞ்சா போயிருக்கோம், இருக்காது இல்லைங்களா? ஒரு தீப்பிடிச்ச எரியிற மாதிரி ஒரு காட்சி வருது, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண்திரை என்ன கரிகா போயிருக்கோம், இருக்காது இல்லைங்களா? படத்தில் வர தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறதில்ல. நாம் அந்த திரை மாதிரி இருக்க கற்றுக்கணும். அந்த பக்கம் வந்துட்டோன்னு வச்சுங்களேன், இன்பமும் துன்பமும் நம்ம எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம். பார்த்துட்டு வெளியே வரும்போதும் அழுதுகிட்டே வரக்கூடாது. அப்படி ஒருத்தர் அழுதுகிட்டே வந்தார். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வந்தார். அப்போ நான் கேட்டேன், ஏன் சார் படம் அவ்வளோ சோகமானு கேட்டேன். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் அப்படின்னு கண்ணீரை தொடச்சிக்கிட்டே சொன்னார். அதுக்கு ஏன் சார் நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார் தெரியுங்களா, இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படிங்கிறாரு. அன்பான உறவுகளே, எப்போதும் புன்னகையோடு இருங்கள், புத்துணர்ச்சியோடு இருங்கள், முகமலர்ச்சியோடு இருங்கள், அகமகிழ்ச்சியோடு இருங்கள். அப்படி இருந்தால் ஆயுள் கூடும், அழகும் கூடும். சிறுகதையை வழங்கியது உங்களின் அன்பு சகோதரர் சஞ்சய்.